சரி இது பண்ணியும் இல்லையா? இல்லை அதெல்லாம் அம்மா கையில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் இட்ஸ் சிக்கன் பிரியாணி. எப்பயுமே இது மாதிரி ஃபெஸ்டிவல்னால் அம்மா பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக மட்டன் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி எதுனாலனா இது அவங்க தங்கச்சி, தென் மாமா ஒய்ஃபு, தென் மிஸ்ரா நம்மளோட விலாகர், அவங்களோட அக்கா, தென் பாட்டி எல்லாம் வந்ததுனால தீபாவளி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லி சிக்கன் பிரியாணி, கிரேவி, முட்டன் போட்டு கலக்கிட்டாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனால் நல்லாவும் இருந்துச்சு. இது என்னோட பியூட்டிஃபுல் ஹவுஸ். இந்த ஆர்ச்சும் நான் தான் பட்டேன். அது பார்த்திங்கன்னா 3 years ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த செடி இந்தளவுக்கு ஒரு முக்கால்வாசியாக வந்திருக்கு. பட் ட்விஸ்ட் என்னென்னா இதுக்கு மேலே இந்த வீடு எடுத்துட்டு வேறு வீடு கட்ட போகிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு அமைச்சிட்டு. இன்றைக்கி வந்துட்டு லைட்டாக க்ளவுடியாக இருக்கிறதுனால நம்மலாம் சேர்ந்துட்டு கருமந்துறை ஹில் ஸ்டேஷனுக்கு ஒரு காரில் ரைடு போக போகிறோம். ஓகேயா? ரெடியா? போகிறப்போ அப்படியே பார்க்கலாம். ஸோ தர்ணேஷ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? மலேசியா கிடையாது. எங்கே என்ன ஹில்ஸ் போக போகிறோம்? கருமந்துறை ஹில்ஸ். அங்கே தானே போக போகிறோம். ஸோ ஃபேமிலியோட அப்படியே போயிட்டுருக்கோம் கருமந்துறை ஹில்ஸ்க்கு. டைசனா? மேக்ஸ் ஏய் வா, அப்படி சொல்லக்கூடாது, வந்தாங்களேன்னு சொல்லணும். டேம் பா, இதில் ரைட் சைட் போனால் டேம், கருமந்துறை டேம். ஃபால்ஸ் போகிறோம், பெரியார் ஃபால்ஸ், அப்புறம் பலப்பண்ணை, அங்கேயும் தான்ப்பா. இந்த பக்கம் இந்த பக்கம் வாப்பா. அது இழுக்காதப்பா, அது இழுக்காதப்பா. மேலே போய் திரும்புறோம்ல அப்போ தெரியும். அது அப்படியே உட்காந்து முன்னாடி தர்ணேஷ் ஸோ தான் கருமந்துறை போகிற வழி 2 பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த வேலியோரமாக பூ, தென் அந்த ஒரு வியூலாம் வேறு லெவலில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த பிளேஸ்க்கு போனால் தான், அந்த ஃபால்ஸுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுலாம் ஒன்றுமே இல்லை. லெஃப்ட்டில் அப்படியே பார்த்துட்டே போனோம்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த எல்லோ கலர் பார்க்க சன்ஃப்ளவர் பூ மாதிரியே இருக்கும், ஆனால் அது கிடையாது. ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் கருமந்துறை டவுனுக்குள்ளே வரத்துக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200-300 மீட்டருக்கு முன்னாடி. இது பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஹில் சைட்ஸில் ஆக்சுவலாக கவர்மெண்ட் நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அத்தனை ஃபெசிலிட்டிஸும் ஹில்ஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க. யாருமே நம்ப முடியாத அளவுக்கு டவுனில் கூட அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. லைப்ரரியிலேருந்து தென் ரிசர்ச் பண்ணுறது கூட எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இனி ஒரு பிளாக் பண்ண போகிறோம். இதுதான் கருமந்துறை டவுன். தென் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட். இங்கே போயிட்டு நீங்கள் ரைட்டில் கட் பண்ணணும். சூப்பராக கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ட்ரிஸ்லிங் மழை, செம்ம மழை.
என்ன சொல்கிறது, ஒரு சம்மர் வியூ கிடச்சிச்சு அந்த க்ளவுட்ஸ் பார்க்கும்போது. சின்ஸ் என்கிட்ட டிஎஸ்எல்ஆர் இல்லாதனால அதை அழகாக அவங்களால கேப்சர் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்க முடியல. அந்த சின்ன சின்ன க்ளவுட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பனிமூட்டமாகி அப்படியே கிட்ட வரதுலாம் ஒரு வேறு லெவல் ஃபீல். சான்ஸே இல்லை. ஜஸ்ட் அந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்பு தான். சடனாக பிளான் பண்ணி வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்பிச்சு. ஸோ அப்படி போனால் அந்த லெஃப்ட்டில் இருக்கிறது அந்த நான் சொன்ன அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான். சில்க் ஃபார்ம், அது அவ்வளோ பெரிய சில்க் ஃபார்ம் வந்து சேலமில் கூட அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தில்ல, ஆனால் இங்கே இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா 0 தாங்க. அதோட அருமை உங்களுக்கு தெரில ஆக்சுவலாக. தென் போகிற வழி எல்லாமே பச்சை பசேர்னு. இந்த ஆற்று கீழே கூட ஃபுல்லாக தண்ணி போய்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த வயல்வெளியிலையும் சரி, எங்கே பார்த்தாலும் நெல் பயிருன்னு சொல்லி ஏதோ ஒரு போட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு போகிற வழியெல்லாம். லைக் இதுக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 to 8 இயர்ஸாக நான் இதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய்கிட்டே தான் இருப்போம் ஃபேவரட் பிளேசஸ். ஆனால் இந்தளவுக்கு க்ரீனரியாக எப்பயுமே டேர்ன் ஆகலை. ஒரு ஆஃப்டர் 8 இயர்ஸ் இந்தளவுக்கு மழை பெஞ்சு செழிப்பாக இருக்குது. ஸோ ஹாப்பி. ரைட் சைட்லாம் பார்த்திங்கன்னா வெறுமே பேம்பூஸ் தான். பார்த்திங்களா, ஹெவி மழை. சின்ஸ் கார் இருந்தனால ஏதோ தப்பிச்சிட்டோம். வழக்கம் போல் ஆஸ் யூஷுவலாக பைக்கில் போயிருந்தோம்னா சிக்கியிருப்போம். இந்த வியூஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. லெஃப்ட் சைட்லாம் பாருங்களேன். அல்டிமேட்டில் உங்களுக்கு என்னால் அந்த மொபைல் கேமராலே இந்தளவுக்கு கொடுக்க முடியும்னா, ஆக்சுவலாக டிஎஸ்எல்ஆர்ஸ்லாம் இது பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் அந்த ரியல் டைம் ஃபீல்ஸ் என்னால் கொடுத்துருக்க முடியும். சின்ஸ் என்கிட்ட இல்லாதனால முடிஞ்சளவுக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க அப்படியே என்னோட ட்ராவல் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. வேறு லெவலில் போக 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 இன்னும் சூப்பரான ஷூட்ஸ், ஸ்பாட்ஸ் அண்ட் பிளேசஸ்லாம் இருக்குது. சேர்ந்து பார்ப்போம். ஃபுல்லாகவே பேம்பூஸ் தாங்க. ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பேம்பூஸ் தான் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம். வேறு எந்த ஒரு ட்ரீமே பார்த்துக்கோங்க. இந்த மூங்கிலுக்கும் அந்த மலைக்கும் நடுவில் இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாகவே தண்ணி தான் போயிட்டுருக்கு. சின்ஸ் நம்ம காரில் போயிட்டுருக்கனால அதையும் எடுக்க முடில. அந்த வேயில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஒரு ஹாப்பி அண்ட் ப்ளசன்ட் பிளேஸஸாக இருந்துச்சு. தென் ரைட் சைடில் இருக்க இந்த கோயில் வந்து வேறு லெவல் ஃபேமஸுங்க. திருவிழாலாம் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. லைக் சுற்றி இருக்க 5 ஊரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. அத்தனை கெடா விட்டுன்னு போட்டு அசத்திடுவாங்க. அது மாதிரிலாம் நம்மளாலே கீழே பண்ண முடியாது. ஒரு சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக பண்ண முடியாதுங்க. இதுக்கு நடுவில் இருக்குல்ல, அந்த ட்ரீஸ்க்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே ரிவர் தான் போயிட்டுருக்கு தண்ணி. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், தெரியுதா? ஸோ வேறு லெவலில் பிளேசஸ் இருந்துச்சு. அதுக்கு மேலே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹில்ஸு, செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்க. ஏன்னா கருமந்துரை எதனால நான் இந்தளவுக்கு கவர் பண்ணுறேன்னா, ஒரு ஏற்காடு எந்தளவுக்கு இருக்குமோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பில்ட் பண்ணது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அந்த ஃபால்ஸ் தவிர. ஆனால் இது வந்து இந்த நேச்சுரல் பியூட்டி. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. செம்ம மலை பாருங்கள். அதில் அந்த ஆடு வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டுருக்கு. அந்த மாதிரி ஆடெலாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் வந்து வீட்டில் தெரிச்சு விட்ருவாங்க. அதுவாக மலையாடுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. செம்ம டேஸ்ட் இருக்கும். தென் அது வேக்கில் போய் மலையில் எவ்வளோ தூரம் வேணாலும் மேய்ஞ்சிட்டு கரெக்டாக டான் வீட்டுக்கு வந்துடும். அதை பற்றி யாரும் இது கேர் பண்ணிக்க தேவையில்லை. அங்கே பாருங்கள், சில்க் ஃபார்ம் இருக்குது லெஃப்ட் சைடில், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணித்தராங்க. அதுவும் இந்த டைம் பீரியட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த போர்டெலாம் பார்த்தீங்களா, துருபிடிச்சி போய் இருந்துச்சு. அதோட அருமை தெரில, அவ்வளோதான். இல்லை அவங்களுக்கு எடுத்து சொல்ல யாரும் இல்லையான்னு தெரியல. அங்கே பாருங்கள், அப்படியே அந்த ஹில்ஸே பனிமூட்டத்தில் மூடிச்சு. அங்கே பாருங்கள் 4x4 ஃபோர்ஸ் வீல் ட்ரெக் இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆஃப் ரோட் போகலாம். அதுவும் செம்ம ஃபன்னாக இருக்கும். இந்த இதில் நம்ம லெஃப்ட் எடுத்துக்கணும். லெஃப்ட் எடுத்தால் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக போட் ஹவுஸ் வரும். போட் ஹவுஸ் தாண்டி நம்ம பெரியார் ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பார்க் இருக்குது. அப்படியே அந்த மிஸ்ட் ஃபுல்லாகவே அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே மூடிருச்சு. வேறு லெவலு, செம்ம க்ரீனரி. தென் இந்த கோயிலுமே ஒரு ஃபேமஸான கோயில்ஸ். எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹில்ஸில் இருக்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அது அவங்களோட பிலீஃப். இது மாதிரி யாருமே இல்லாமல் ஒரு தனிமையில் இருக்கிறது தான் அவங்களுக்கு நிறைவும் அது அவங்க வேண்டிக்கிற அந்த பிரார்த்தனையை நிறைவேறனால ரொம்பவே பிலீஃப் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் நேரத்தில் எத்தனை ஃபால்ஸு, ரிவர்ஸு எவ்வளோ வந்துருச்சு. சாரி, ஃபால்ஸுன்ட்டேன், இட்ஸ் பை மிஸ்டேக். ரிவர்ஸ் போய்கிட்டே இருக்குல்ல, எங்கே பார்த்தாலும் அதுதான். இங்கெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இந்த தட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக மேகம்.
லைக் க்ளவுட்ஸ் ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு. செம்ம ஒரு க்ரீனரி. ஜஸ்ட் லவ் இட். அப்படியே ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்கோம் அந்த இதில். கம்ப்ளீட்லி லாஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் நேச்சரோட. அந்தளவுக்கு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. என்ன ஒரு இதில் என்னென்னா அந்த மழை பெஞ்சனால இன்னுமே அதோட பியூட்டி இன்னும் ரசிக்க முடிஞ்சிச்சு. அந்த க்ளவுட்ஸ்லாம் நார்மலாக இருக்கிறதோட இன்னும் நல்லாவே வந்துருந்துச்சு. இட்ஸ் ட்ரீட் டு வாட். இது பார்த்திங்கன்னா தேக்கு மரம், நாட்டு தேக்கு மரம். இட்ஸ் டோட்டலி பிளிஸ் அப்படி தான் சொல்லணும். தெற்கு பக்கம் ஆறு இருக்குது சத்யா. தெற்கு பக்கம் பாரு போட் ஹவுஸ் இல்லை தண்ணி. போட் ஹவுஸ்லாம் இருக்காட்டக்கு. அதான் போட் ஹவுஸ் போட்லாம் இருக்காட்டக்கு. போட் ஹவுஸ் இருக்க மாட்டேங்குது. இது ஃபுல்லாகவே அந்த நாட்டு தேக்கு மரம் தான் கொஞ்சம் அப்படியே போட்டிருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த நெல் பயிர் நட்டிருப்பாங்க. இந்த பாருங்கள் நட்டுருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குல்லைன்னா அது கருப்பாக இருக்கும். அதோட நெல்லோட இது எல்லோ கலரில் இருக்காமல் கருப்பு கலரில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி. இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியே தேவையில்லை. அந்த கருப்பு கலரில் இருக்க அந்த நெல் பயிருக்கு வந்து தண்ணியே தேவையில்லை. அவ்வளோ ஹெல்த்தி. இது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஆனால் இதெல்லாம் இவங்க வந்து ரொம்ப அசால்ட்டாகவே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே பாருங்கள் ஒரு பம்ப் செட் மோட்டர் மாதிரி ஒரு ஜென்ரேட்டர் தெரியுது. அது கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு 200, 300, 400 மீட்டர் ஒரு குட்டியாக இருந்தால் இருப்பேன்னா அங்கே ஆனால் தண்ணி இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது அந்த பிளாக் கலர் மேலே வருது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த பயிர். இதில் ஒரு ரைட் சைடில் ஒரு செம்ம வியூ இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மிஸ்ட் க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருக்குது கேமராவில், ஃபோன் கேமராவில். பட் இட் வாஸ் வெரி க்ளோஸ். அப்சல்யூட் ப்ளஷர் டு வாட்ச். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் லவர்ஸ், ஒரு உங்களுக்கு இங்கே வந்து ஒரு செலவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பெட்ரோலை டேங்க் ஃபில் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு டோட்டலி அப்சல்யூட் பிளிஸாக தான் இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே போகிறவங்களுக்கு இல்லை காசு அப்படிலாம் வந்து நிறையா ஹில் ஸ்டேஷன்ஸில் பண்ணுவாங்க. லைக் கொடைக்கானல் எல்லாமே. ஆனால் இங்கே அப்படி ஒன்றுமே கிடையாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதோட இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருப்பீங்க. லெஃப்ட் சைடில் அங்கங்கே நிறுத்தணும் அதை ரசிக்கணும்னு தான் தோணும். அதை விட்டு அடுத்த இதுக்கு போகிறதுக்கே உங்களுக்கு ½ hour டைம் எடுக்கும். சின்ஸ் நாங்கள் எல்லாம் கவர் பண்ணுறதுனால அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னும் இறங்கி எல்லா இடத்துலையும் கரெக்டாக கவர் பண்ண முடியல. ஜஸ்ட் வீட்டில் இங்கெல்லாம் ஃபேமிலியோடு போகிறனால பெரியார் ஃபால்ஸ் போயே ஆகணும்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. எங்கே இன்னும் வரலன்ட்டு. ஸோ நாங்கள் அப்படியே எங்கேயும் நிறுத்தாமல் ஜஸ்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கோம். செம்மையாக இருக்குது. இந்த ஃபேஸ் ட்ரெஸ்லிங் நேச்சர் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். சான்ஸ்லெஸ். இப்போ ஃபுல்லாக மழை ஸ்கிட் ஆகுது. சின்ன டயர் தான் வாங்கினால கொஞ்சம் ஓட்டமே சிரமமாக தான் இருந்துச்சு. ஓட்டோவில் பார்த்தா மாமா. ஸோ வித்தியாசம் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவிங்கில். ஸோ அவர் வந்து கன்ஃபார்ம் லெஃப்டில் எல்லாம் பார்த்துட்டே இருங்க, வரப்போகுது. வந்துருச்சு. போங்கம்மா, இன்னும் கொஞ்சம் போங்கம்மா. அங்கே பாருங்கள் பாய்ஸ் பீச்சிட்டு இருக்காங்க. பெரியார் நீர்வீழ்ச்சி வந்தாச்சு. கொஞ்சம் ரெயினாக இருக்கனால ஸோ வந்தாச்சு. எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஐயோ சாரி. ஸோ இங்கே பாருங்கள் பயங்கர ஹைட்டில் இருக்குல்ல. பார்க்கும்போது காருக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிருக்கும். இதுதான் பெரியார் நீர்வீழ்ச்சி. ஸோ நிறைய பேர் வருவாங்க. அவங்க மழைனால இப்போ எதுவும் பண்ண முடியல. ஸோ அந்த பக்கம் டர்னிஸ் எப்படி இருக்கு? டேஸ்டாக இருக்கா? என்ன குடிச்சு பார்த்தியா? ஒரு பெரிய அப்படியே பள்ளம் போய்கிட்டே இருக்கு. ஸோ வந்தாச்சு. விட்டா விழுந்துருவான் போல.
ஸோ அங்கே பாருங்கள் கரெக்டுக்கு ஹில்ஸுக்கு அடியிலே அப்படியே குடஞ்சி உள்ளே வர மாதிரி சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம். வேறு இங்கேருந்து ஆடிட்டு இருக்கக்கூடாது, அன்னத்தை உளுந்துருவேன். மழை வேறு பெய்தெல்லாம் வலுக்கும். இதுக்கு இன்னாண்ட ஏதாவது இருக்கா பிரதர்? அதான் இன்னும் நம்ம போய் பார்க்கல. வணக்கம் மகாஜனங்களை, ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். இந்த மழை வேறு பயங்கரமாக வந்துட்டு இருக்கனால கொடை பிடிச்சி தான் நிற்கிற மாதிரி இருக்குது. பயங்கர மழை, அதாவது தண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பயங்கர தண்ணி போயிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த சைடு உள்ளே போகிறதுக்கு நல்லா பார்க்குறதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. அது இப்போது வந்துட்டு மழை தண்ணி அதிகமாக போகிறனால ஸோ எங்களால் போக முடியல. முன்னாடிக்கு உள்ளெல்லாம் கொண்டு போய் இன்னும் காட்டலாம் அப்படின்னு தான் நினச்சோம். பட் டியூ டு பிளான் காட்ட முடியல. ஸோ உங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே காட்டுறோம். எந்த வழி போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர். ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு 10 ரூபா தான் டிக்கெட்டு. ஆமாம், எல்லாத்துக்குமே ரொம்ப ரேட் அண்ட் சீப்பாக தான் இருக்கும். பட் கோவிட் காரணத்தால் உள்ளே போக முடியல. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு. இந்த இது போட்டிருக்க வேலி போட்டிருக்கிறது வழியாக உள்ளே போயிட்டு வீழ்ச்சி எங்கேருந்து தண்ணி ஊற்றோ அங்கே வரைக்கும் போகலாம். இப்போ அதை லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கார்ஸில் எல்லாமே வருவாங்க. இந்த மழை பெஞ்சாலும் உங்களுக்கு பாருங்களேன், இந்த வியூஸே பயங்கரமாக இருக்கும். மலைக்கு நடுவில் அப்படியே குடஞ்சி எடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பாருங்கள், அந்த ஹில்ஸுமே அதுக்கு நடுவில் அப்படியே ஒரு மலைக்கு நடுவில் ஒரு ரோடு போட்டு இந்தளவுக்கு பாலம் பண்ணி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. பசங்க கூட குளிக்கிறதுனா இந்த ஃபால்ஸு கீழே போயிட்டு இங்கே நிற்கிற இடம் இருக்குது. அங்கே பாரு. ஓகே, இப்போ வந்துட்டு பசங்க கூட வரீங்க, பாய்ஸ் எல்லாம் கேங்காக வரோன்னா குளிக்கிறதுக்கான இடம் இதோ அங்கே இருக்குது. அதுக்கான டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குது. அங்கே வாங்கிட்டிங்கன்னா 10 ருபீஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த வழியாக கீழே போயிடலாம். அங்கே ஃபுல்லாக நிற்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் அந்த இது கேட் இன்னும் போடலன்னா அந்தளவுக்கு டெவலப் பண்ணல டூரிசம்லாம். மற்றபடிக்கு குளிக்கிறதுக்கு ஓரளவுக்கு சேஃபான இடம் தான். கீழே முன்னே வந்துட்டு நாங்கள் வந்திருந்தப்போ இது யூடியூப் சேனல் தான். இங்கே வந்தீங்களா இல்லை கேள்விப்பட்டு வந்தீங்களா? இல்லை ஒரு மாமனார் வீடு இருக்குது. ஓ, உங்களை பார்க்க தோசம் வந்துட்டு சரி அப்படியே வந்தீங்க. சரி சரிண்ணா, நீங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்தீங்களா? இல்லை சரி சரிண்ணா. இது எவ்வளோ நேரம் ஆச்சு அங்கேருந்து வரதுக்கு? நாங்கள் வந்து ஒரு 1/2 hour காரில் வந்தீங்களா? இல்லை அங்கே சென்னையிலேருந்து கேட்குறேன். சென்னையிலேருந்து வரும்போது பைக்கில் வந்தோம். ஊர் பக்கத்தில் லோக்கல் தான். சரி சரி, ஒரு 1/2 hour. ஓகே, மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே உள்ளே போயிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? அங்கே போனது தான் ஃபஸ்ட் நீங்கள் வந்து. இது நல்லா இருந்துச்சா? எப்படி ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை சூப்பராகவே இருக்கா? சூப்பராக இருக்குது. இருக்கிறது இங்கே வந்ததுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறேன். சரி சரிண்ணா. இப்போ நெக்ஸ்ட் தான் இங்கே வேறு ஏதாவது ஃபால்ஸ் பார்க்குற மாதிரியா? இல்லை வந்து இது போட்டிங் எதாவது இருக்குதுன்றாங்க. போட்டிங்கும் பார்க்கும் அந்த பக்கத்தில் இருக்குது. சரி சரிண்ணா, சரி ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. எவ்வளோண்ணா டிக்கெட்லாம்? 10 ரூபா டிக்கெட்டு. ஓகே, நம்ம ஒரு டிக்கெட்டை வாங்கிடுவோம் உள்ளே போகிறதுக்கு. என்னங்கண்ணா ஒன்று போதும் போதும். சரி எழுதுங்க என்னங்க டிக்கெட் கொடுத்தாரா? டிக்கெட் கொடுத்தாரா? இல்லை இல்லை டிக்கெட் கொடுக்கல. அப்புறம் அது இன்னொரு டிக்கெட் வாங்கிக்கலாம், 2 வாங்கிக்கலாம். 2 இருக்கு வேணாம், ஒன்று போதும். ஒன்று போதும். சரிண்ணா, ஓகேண்ணா, ஃபைன். சரி, டிக்கெட் வாங்கியாச்சு. பாருங்கள், டிக்கெட் இதுதான் டிக்கெட். உள்ளே போகிறேன், வாங்க போவோம். வாங்க அப்படியே உள்ளே போகிறோம். செம்மையாக இருக்குது. கிஜிலுக்குன்னு போக போகிறோம். ஸோ எல்லாமே வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. வழுக்கிற மாதிரியே இருக்குது. இந்த படிக்கட்டை கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. டனக்கு போயிட்டுருக்கோம். பயங்கரமாக தண்ணி வந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு 3 மாதமாகவே பார்த்தேன் புள்ளிங்க கோலாகல குளியலில் இருக்காங்க. வீடியோ கவரேஜ்லாம் எடுத்துகிட்டு சீனாக இருக்காங்க. வேற மாதிரி தண்ணி வருது. இங்கே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் இருக்குது. போங்க, அதையும் எப்படி இருக்குன்னு நாங்கள் காட்டுறோம். ஸோ அளவுக்கு வந்து ஓரளவுக்கு மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு ரூம் இருக்குது. ஜன்னல் கிடையாது. ஓகே, தேவையான அளவுக்கு இருக்குது. இந்த டூரிசம் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா இது இன்னும் நல்லாயிருக்கும். ஏதோ அப்படியே ஒரு ஆள் மட்டும் போட்டிருக்காங்க, அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓகேவாக இருக்குது. ஃபால்ஸ் வந்துட்டு பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி செம்ம ஸ்பாட்டு. குத்தலாம், குடையலாம், உருண்டு பெறலாம்.
ஹவுஸ் தெரியல மாமா. தெரியல. இங்கெல்லாம் இல்லை, போட்டு தான் இருக்கு. மேலையா? அதுதான் மகாபாரதம் இல்லை ராமாயணத்தில் வர கேரக்டராக இருக்கும். கரெக்டாக சொல்லுவோம். போல அந்த பக்கத்தில் இடம் கிடக்கு, போயிட்டு வாங்க. ஒரு இந்தாண்ட தடம் இருக்கு. அமேசான் பார்க்கா? பம்பர் மாமா. ஷிட் மாமா, பம்பர் தான். வாங்க பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. ஸோ ஆமணிக்கு பெருசாக எதுவும் சேதாரமும் இல்லை. ஆமணி தான். தன்வி பார்ப்பலாம். இல்லை அது ஒன்றும். ஸோ பார்க்குள்ள வந்தாச்சு. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். ஓகே ப்ரோ, சும்மா என்ட்ரன்ஸ் இல்லை. ஸோ போனோம்னா ஸோ என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பெருசாக இல்லை. நாங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்னுமே இந்த சில்ட்ரன்ஸ் விளையாடுறது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்கள், தன்விகா மேடம் கொட்டாய் விடுறாங்க. ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிருக்காங்க. ஹாய் சொல்லு தன்வி, டாட்டா சொல்லு. தன்வி குட்டி டாட்டா சொல்லுங்க. பாய் 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 சொல்லுங்க. அடா போடா வெண்ணுருச்சு. நம்ம அடுத்த பக்கம் போவோம். ஸோ வியூ பயங்கரமாக இருக்கும். டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வுட்லேயே அவங்க பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ இங்கெல்லாம் ஃபவுண்டைன்ஸ் பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பெருசாக எதுவும் மெயின்டெனன்ஸ் இல்லாத காரணத்தால் இப்படி இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குல்ல. உங்களுக்கு நான் ஒரு ரகசிய இடமும் காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜஸ்லாம் இருக்கும். போகலாம். ஒரு பழைய பிரிட்ஜஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. பாருங்க இப்போ உடச்சே தள்ளிட்டாங்க. முன்னெல்லாம் போகிற அளவுக்கு இருந்துச்சு. தொங்கும் பாலமே விழுந்து கிடக்கு. ஸோ போட்டிங் அங்கேருந்து வருவோம்ல, அது இது வரைக்குமே கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அதோட இதுதான். ஓகே.